ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரி கொச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தனுஷ் கூட ஒரு கதாநாயகி ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க. அது எந்த படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தனுஷ் வந்து ஒரு கதாநாயகி கூட ரெண்டு படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அது எந்தெந்த கதாநாயகின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கதாநாயகி இருக்கிறாங்க. அவங்க என்னென்ன படம் நடிச்சிருக்காங்க, எந்த வருஷம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கதாநாயகி பார்த்தீங்கன்னா நம்ம சோனியா அகர்வால் தாங்க. இவங்க வந்து 2 படங்கள் நடிச்சிருக்காங்க. அது என்ன படங்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நானே சொல்லியிருந்தேங்க, 2003ஆம் ஆண்டு தன்னுடைய 20வது வயசில், அதாவது நம்ம தனுஷனுடைய 20வது வயசில் காதல் கொண்டேன் அப்படிங்கிற படத்தில் சோனியா அகர்வால் ஜோடியாக நடிச்சிருக்காங்க நம்ம தனுஷுக்கு. இந்த படத்தில் வினோத் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை செல்வராகவன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காப்புல. அதே சோனியா அகர்வால் தனுஷ் கூட 2வது முறை ஜோடி சேர்ந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு தன்னுடைய 23வது வயசில் புதுப்பேட்டை அப்படிங்கிற படத்தில் தாங்க. இந்த படத்துலையும் சோனியா அகர்வால் தான் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல நம்ம தனுஷ் கூட. இதில் கொக்கி குமார் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சுப்பாப்புலங்க. இதில் செல்வராகவன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதுலேயும் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்த கதாநாயகி யாருன்னு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா? ஓகே, அதுக்கடுத்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா ஸ்னேகா தாங்க. ஸ்னேகா 2 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆமாங்க, 2 படங்கள் நடிச்சிருக்காங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்துலாம். 2006ஆம் ஆண்டு தன்னுடைய 23வது வயசில் புதுப்பேட்டை அப்படிங்கிற படத்தில் சோனியா அகர்வால் கூட நம்ம ஸ்னேகாவும் நடிச்சிருக்காப்புல நம்ம தனுஷ் கூட. இந்த படத்தில் கொக்கி குமார் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தையும் செல்வராகவன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காப்புலங்க. அதே ஸ்னேகா வந்து 2வது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு தன்னுடைய 37வது வயசில், அதாவது நம்ம தனுஷனுடைய 37வது வயசில் பட்டாசு அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் ஸ்னேகா நடிச்சிருப்பாப்புல. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்டிங் நடிச்சிருப்பாப்புல நம்ம தனுஷ். அதில் அப்பா பையன் கேரக்டரில் நடிச்சிருப்பாப்புல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் டபுள் ஆக்டிங் நடிச்சிருப்பாப்புல. சக்தி அப்படிங்கிற பையன் கேரக்டரில் பட்டாஸ் அப்படிங்கிற கேரக்டர்லையும், அப்புறம் திரவிய பெருமாள் அப்படிங்கிற அப்பா கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாப்புலங்க. இந்த படத்தை ஆர்கே துரை செந்தில்குமார் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் இந்த படத்துக்கு இசை வந்து விவேக் மரியன் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் பண்ணிக்காப்புலங்க. அதுக்கடுத்த கதாநாயகி யாருன்னு பார்த்துடலாம். அதுக்கடுத்த கதாநாயகி நம்ம ஸ்ரேயா தாங்க. ஸ்ரேயா வந்து தனுஷ் கூட 2 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்துலாம். 2006ஆம் ஆண்டு தன்னுடைய 23வது வயசில், அதாவது நம்ம தனுஷனுடைய 23வது வயசில் திருவிளையாடல் ஆரம்பம் அப்படிங்கிற படத்தில் ஸ்ரேயா நடிச்சிருக்காப்புலங்க. இதில் திருக்குமரன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டைரக்டர் பூபதி பாண்டியன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் டி இமான் தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து நம்ம ஸ்ரேயா நடித்த 2வது படத்தை பார்த்தலாம். 2010ஆம் ஆண்டு தன்னுடைய 27வது வயசில், அதாவது நம்ம தனுஷனுடைய 27வது வயசில் குட்டி படம் தாங்க. குட்டி படத்தில் ஸ்ரேயா தனுஷ் கூட நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் குட்டி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் வந்து மித்ரன் ஜவஹர் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்த கதாநாயகி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நயன்தாரா தாங்க. நயன்தாரா 2 படங்கள் நடிச்சிருக்காங்களா? ஆமாங்க, 2 படங்கள் நடிச்சிருக்காங்க நம்ம தனுஷ் கூட. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்துலாம். 2008ஆம் ஆண்டு தனுஷனுடைய 25வது வயசில் யாழினி மோகினி அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம நயன்தாரா தனுஷ் கூட நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம தனுஷ் வந்து வாசுதேவன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தையும் டைரக்டர் மித்ரன் ஜவஹர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காப்புல. 2வது படம் என்னன்னு பார்த்துலாமா? 2வது படம் 2013ஆம் ஆண்டு தனுஷனுடைய 30வது வயசில் எதிர்நீச்சல் அப்படிங்கிற படத்தில் நம்ம தனுஷும் நம்ம நயன்தாராவும் ஒரே ஒரு சாங் ஆடிருப்பாங்க. அந்த சாங் செம சூப்பரான சாங்குங்க. இந்த படத்தை வந்து ஆர்கே துரை செந்தில்குமார் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை அனிருத் தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்த கதாநாயகி யாருன்னு பார்த்துலாம். அதுக்கடுத்த கதாநாயகி நம்ம தமனா தாங்க. தமனா வந்து 2009ஆம் ஆண்டு தனுஷனுடைய 26வது வயசில் படிக்காதவன் படத்தில் தமனா ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை சுராஜ் அப்படிங்கிற டேரக்டர் வந்து தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை மணி சர்மா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து நம்ம தமனா 2வது படமாக நம்ம தனுஷ் கூட 2011வது வருஷம் தனுஷனுடைய 28வது வயசில் வேங்கை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல நம்ம தமனா நம்ம தனுஷ் கூட. இந்த படத்தில் செல்வம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் ஹரி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைச்சிருக்காப்புல.
நடிச்சிருப்பாப்லங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 6வது கதாநாயகியை பற்றி பார்த்துலாம். 6வது கதாநாயகி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமலா பால் தாங்க. அமலா பால் வந்து 2 படங்கள் நடிச்சிருக்காப்புல நம்ம தனுஷ் கூட. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு தனுஷனுடைய 31வது வயசில் வேலையில்லா பட்டதாரி அப்படிங்கிற படத்தில் நம்ம அமலா பால் நடிச்சிருப்பாப்புல தனுஷ் கூட. இப்படத்தில் நம்ம தனுஷ் வந்து ரகுவரன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் வேல்ராஜ் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை அனிருத் இசையமைச்சிருக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே படம் அதாவது வேலையில்லா பட்டதாரி 2லையும் நம்ம அமலா பால் தான் நடிச்சிருக்காங்க. 2017ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில், அதாவது நம்ம தனுஷனுடைய 34வது வயசில் வேலையில்லா பட்டதாரி அப்படிங்கிற படத்தில் நம்ம அமலா பால் 2வது முறையாக தனுஷ் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துலையும் நம்ம தனுஷ் வந்து ரகுவரன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூப்பராகவே நடிச்சுப்பாப்பு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை அனிருத் தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் கூட 6 கதாநாயகி 2 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அந்த படங்களை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பிடிச்சிருக்கு, பாட்டு பிடிச்சிருக்கு, தனுஷுக்கு பெஸ்ட் ஜோடி யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தரல தெரிஞ்சுக்கிட்ட கலிரிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.